ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளீ பார்கெனிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதை சாப்டர் அண்டு செக்ஷன்ஸு சிஆர்பிசியை பொறுத்த மட்டும் சாப்டர் 21 கேபிட்டல் ஏ அண்ட் அதுக்குட்பட்ட செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 265 கேபிட்டல் ஏ டு 265 கேபிட்டல் எல், மொத்தம் 12 செக்ஷன்ஸ். சரிங்களா? இதே நீங்கள் பிஎன்எஸ்எஸ் எடுத்தீங்கன்னா சாப்டர் 22 செக்ஷன்ஸ் வந்து 289 to 300. சரிங்களா? இப்போ நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷனை பார்த்தீங்கன்னா 265 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி, அதே 289 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் 2 சப்செக்ஷன் இருக்குது. சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் ஏ பின்னு 2 இருக்குது. சரிங்களா? இப்போ சப்செக்ஷன் 1 இது பொதுவாக இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த நபருக்கு இது பொருந்தும், எந்த வழக்குகளுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பார்க்கும்போது சப்செக்ஷன் 1ல் இது வந்து கண்டிப்பாக எதிரிக்கு மட்டுமே பொருந்தும். சரிங்களா? வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது, எதிரிக்கு மட்டுமே இது பொருந்தும். அதே சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் ஏ இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் உள்ள வழக்குகளுக்கு இது அப்ளை ஆகும். அது எந்தெந்த தண்டனை பார்த்தீங்கன்னா, தண்டனை பொறுத்த வரைக்கும் 7 வருஷத்துக்கு மேலே உள்ள தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், மரண தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் அல்லாத குற்றங்களுக்கு இது பொருந்தும். சரிங்களா? ஃபஸ்ட்டு. அதே போல் பிஏ பார்த்தீங்கன்னா கிளாஸ் பியில் கம்ப்ளைண்ட் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களே, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு, அந்த கேஸ்லேயும் என்னென்னா 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் மற்றும் ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் மற்றும் மரண தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் அல்லாத குற்றங்களுக்கு இது பொருந்தும். இதுதான் பியில் சொல்லப்பட்டது. அதே போல் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியில் இது வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டையும் விட்னஸஸையும் விசாரித்த பிறகு அக்யூஸ்டுக்கு ப்ராசஸ் போன அப்புறம் தான் நம்ம இதை அப்ளிகேஷனுக்கே கொண்டு வரலாம். அந்த ப்ளீ பார்கெனிங் அந்த ப்ராசஸ்க்கே கொண்டு வர முடியும். இதுதான் கிளாஸ் பியில் சொல்லப்பட்ட விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளாஸ் ஏ பிக்கு கீழே காமனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கு அப்ளை ஆகாது. செகண்டாக பார்த்தீங்கன்னா உமனுக்கு, அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இது அப்ளை ஆகாது. மூணாக பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு பிலோ தி ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் பிஎன்எஸ்எஸில் இந்த சைல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிலோ தி ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸை எடுத்துட்டு வெறும் சைல்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸில் ஒரே ஒரு மாற்றம். மற்றபடி இந்த கிளாஸ் பி ஓவர். இப்போது சப்செக்ஷன் 2ல் பாருங்கள். 2வை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை ஒரு நோட்டிஃபிகேஷனை பண்ண வேண்டும். எதுக்குன்னா எதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ்ன்றதை தீர்மானிப்பதற்காக ஒரு நோட்டிஃபிகேஷனை பண்ண வேண்டும் சொல்லி சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் செக்ஷனில் உள்ள விஷயங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அந்த செக்ஷன்